வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நமது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 2026ஆம் வருடத்திற்கான சிஎம் டிராஃபிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்களோ, ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, ஆஹ் என்னென்ன கேம்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்கூல் கேட்டகரியில் மொத்தம் ஒரு 31 கேம்ஸ் இருக்கு. காலேஜ் கேட்டகரியில் ஒரு 31 கேம்ஸ் இருக்கு. ஜென்ரல் பப்ளிக்ல ஒரு 9 கேம்ஸ் இருக்கு. பப்ளிக் சர்வன்ட்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு நடத்துகிற கேம்ஸ்ல வந்துட்டு ஒரு 7 கேம்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு மொத்தம் ஒரு 8 கேம்ஸ் இருக்கு. கடைசியா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணாத விஷயத்த நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா இ ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம சிஎம் டிராஃபியில் லாஸ்ட் இயர் இ ஸ்போர்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷமும் இருக்கு. அதில் ஒரு 6 கேட்டகரி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜிஎம்ஐ, ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் 6, NBA 2026, போக்கிமான் யுனைட், வலோரன், இதில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில, அப்புறம் EAFC 26. ஸோ இப்படி ஒரு 6 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 கேட்டகரியிலும் இ ஸ்போர்ட்ஸ்க்கான கேம்ஸை நீங்கள் விளையாடலாம் சிஎம் டிராஃபியில். ஸோ மேலும் என்னென்ன கேட்டகரிஸில் என்னென்ன கேம்ஸ் இருக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதை பற்றின தகவல்கள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளைஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவில். சாரி, கடைசியாக நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். என்னன்னா, புதுசாக 2 கேம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு சிஎம் டிராஃபியில் வந்து இந்த கேம்ஸ் கிடையாது. இப்போதான் ஸ்கூல் கேட்டகரியிலையும் காலேஜ் கேட்டகரியிலையும் இந்த கேம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெனோயிங் அண்ட் கயாக்கிங், அப்புறம் ஆர்ச்சரி. ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த கேம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்டாகவும் அத்லீட்டாகவும் கோச்சாகவும் இந்த கேமில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ சிஎம் டிராஃபி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த வருஷம் இந்த கேமை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தான் ஆர்ச்சரியும். அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.